இந்த மாதிரி பழுத்து மேலே வந்து இந்த மாதிரி க்ரீன் வந்து கடைசியாக இந்த இடத்துல தான் க்ரீன் வரணும். ஸோ இந்த பழத்தில் பாருங்கள் ஃபுல்லாக பழுத்துருச்சு. சின்ன சின்ன டிப்ஸ் வச்சே நம்ம வந்து பழக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம பழங்கள் வந்து கலப்படங்கள் இருக்கா என்னன்றது கூட உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கா, இந்த மாதிரி அடிப்பட்ட மாதிரி கருப்பு கலரில் இருந்ததுனாவே இது வந்து டைரெக்டாக பேக்கெட் வந்து இதில் வந்து கான்டாக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பட்டுருச்சு அதில். ஆமாம், இதில் பட்டு இந்த கெமிக்கல் பட்டனால பார்த்தீங்கன்னா சூடு பட்ட மாதிரி ஆகிடும். நம்ம அது வெம்பி போயிடுச்சுன்னு நினச்சிப்போம்ல, அதெல்லாம் கிடையாது. கல் வச்சனால ஸ்பீடு. அதனால இது பார்த்தீங்கன்னா இந்த காயில் இந்த பழத்தில் எப்படி இருக்குது, இந்த காயில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தாங்க முடியாமல் அந்த ஸ்கின் சேஞ்ச் ஆகிடும். அதாவது இதை வச்சு 100% நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் ஒன்றுமே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க எவ்வளோ ஹீட் அவலேருந்து எவாப்ரேட் வருது அப்படின்னு இந்த பேக்கெட்டில் இருந்து. ஓகே, மாம்பழம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறது, மாம்பழங்களை ஒரு பாத்திரம், நல்ல பெரிய பாத்திரமா எடுத்துக்கலாமே, தண்ணியில் போட்டு இந்த பழங்கள் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கல் வச்ச பழம், இந்த பழமெல்லாம் அப்படியே ஃப்ளோட் ஆகும். தண்ணியில் ஃப்ளோட் ஆகும். ஸோ இந்த இயற்கையாக பழுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உள்ளுக்கரை போயிடும் காயாக இருந்தால். இதில் வச்சு காய வச்சுன்னா ஏன்னா வெயிட்லெஸ் வந்து கேஸ் வந்து எத்திலீன் வந்து நிறையா இருக்கிறப்போ மேலே வர ஆரம்பிச்சிடும். அது வச்சு அது ஒரு ஒன் ஆஃப் தி டிப்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து கட்டிங், இப்போ நார்மலாக வந்து ஒரு காய் எடுத்து கட் பண்ணால் எப்படி கரக்கரன்னு சவுண்டு வரும், புரியுதுங்களா? இப்போ இந்த காய் எப்படி கட் பண்ணுறச்சு எப்படி கரக்கரக்குன்னு சவுண்டு வருதா? இந்த சவுண்டு வச்சு இதே மாதிரி இந்த காயை கட் பண்ணுற மாதிரியே இந்த சவுண்டு இப்போ இந்த பழத்தை கட் பண்ணோம்னா வரும். ஸோ அது காய் தானே, அது காயோட இதுதான். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும், புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரக்கரன்னு சவுண்டு வரும். ஸ்மூத்தானதே வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கறச்ச இந்த பல்ப் ஏரியாவில் ஒயிட்டாக இருக்கும். மாம்பழம் வந்து இப்போ ஒயிட்டாக இருக்கும். இதே இயற்கையாக பழுக்க வச்ச பழம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா வெள்ளோயிஷாக இருக்கும். இந்த பழம் வந்து ஆமாம், ஒரு நல்ல பழுத்த பழமாக இருக்குது, நம்மள இயற்கையான பழமாக இருக்குது அப்படின்னம்னா நீங்கள் கட் பண்ணிங்கனாவே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோவாக இருக்கும் ஃபுல்லாக. நல்ல டிஃப்ரென்ஸ் சார். ஓகே, கேன் யூ see the difference? எஸ் எஸ். டேஸ்ட் வைஸும் கண்டிப்பா நமக்கு அந்த பழம் தான் நல்லா இருக்கும். இப்போ இதுலயே உங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பழத்தோடது. இப்போ இந்த பழம் பாருங்களேன், மாம்பழம் மட்டும் இல்ல இந்த மாதிரி பேக்கெட்ஸ்ல சேசெட்ல இருக்கு. சேசெட்ல வந்து நாங்க வந்து ரெக்கமெண்டே பண்றோம். பழுக்க வைக்கிறதுக்கு வந்து ரெக்கமெண்டே பண்ணுவோம். இதுல பார்த்தோம்னா இந்த பேக்கெட்ஸுக்குள்ள வந்து இதுக்குள்ள ஒரு சேசெட் இருக்கும். சரி சரி, உள்ளுக்கார புரியுதா? அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டாட் மாதிரி இருக்கும், ரெட் கலர்ல ஒரு டாட். அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பின் ஹோல் மட்டும் தான் போட சொல்லுவோம். ஜஸ்ட் புட் அந்த இடத்துல மட்டும் பின் ஹோல், வேற இந்த மாதிரி எல்லாம் பிரிக்க கூடாது. இது வந்து நாங்க வந்து 48 hours கூட நாங்க வைக்க சொல்லுவோம். ஒரு பாக்ஸுக்கு ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வெயிட். ஆனா நம்ம ஆளுங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, பண்ற தப்பே இது என்னன்னா இவ்வளோ 5 பேக்கெட் இது மாதிரி. இது வந்து வெறும் 10 ரூபாய் தான், ஆனா இது 1 ரூபாய் 2 ரூபாய் இருக்கும் இந்த பேக்கெட்டு. இதையும் வந்து நாங்கள் மெத்தடாக யூஸ் பண்ணோம்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோம், தண்ணிக்குள்ளே ஒரு 2 சேசெட் மட்டும் தண்ணிக்குள்ளே நனைச்சிட்டு, ஒரு தண்ணியில் நனைச்சிட்டு சோப் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஓட்டையாக இருக்கணும் அந்த சோப் பாக்ஸ்க்குள்ளே இது வந்து உள்ளுக்கரை வச்சுட்டு இந்த பழங்களுக்குள்ளே வச்சிடணும் சோப் பாக்ஸோட. ஓகே, அது மேலே படாமல் இருக்கும். ஒன்லி இந்த கேஸ் மட்டும் வெளியே வர்றது. அப்புறம் போட்டு இதுக்கும் இந்த டைமிங் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இது வச்சோம்னா நார்மலாக பழுக்கிற பழம் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் 10 to 15 days. இது வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 days வேணும். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க யாரும் பொறுமையா இருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். ஆனா இதே ஒரு 5 பேக்கெட் 6 பேக்கெட் 10 பேக்கெட் உள்ள போட்டுருவாங்க அந்த பேஸ்கெட்குள்ள. போட்டாங்கன்னா அடுத்த நாளே பழுத்துடும்.